எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதன்றே உலகு. எனக்கு முன்னால பேசினவங்கலாம் பேசும்போது கேட்டாங்க, நான் தெலுங்குல பேசலாமா தமிழ்ல பேசலாமான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு சொல்றக்கூடிய குடுப்பனை எனக்கு இல்லை. ஏன்னா பிறப்பால் இந்தியா பிறந்தாலும் சின்ன வயசுலேயே ஒரு இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய மனசுல பாரமும் இருக்கு. ஏன்னா பிறந்த முடியல பேச முடியலங்கிற மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. இன்னொரு என்ன இதுன்னா, அந்த மொழியில பேச முடியாட்டாலும் நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிற வாய்ப்பாக எனக்கு இறைவன் கொடுத்துருக்கானே, அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் ரெட்டி என்று சொன்னாலே அதுல பல குணநலங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்குங்கிறது ஒருமான சோருக்கு ஒரு சோர் பதம் என்று சொல்வார்கள். அது போன்று அந்த பண்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் என்னை விட வயதில் முடிந்தவர்கள் இந்த நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே நான் நன்றி சொல்லணும். அப்படி இருக்கும்போது விழாவோட மிக முக்கியமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட ரெட்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க பொன்னாட போட்டுறது சீஃப் கெஸ்ட்டுக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. யார் சீஃப் கெஸ்ட்? உங்க குழந்தைக்கு வந்து என்ன சீஃப் கெஸ்ட் இருக்கு? உங்களோட நான் ஒருத்தன், இதுல எனக்கு சீஃப் கெஸ்ட் ஒன்றும் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம லட்சுமதி ராய் சொல்லும்போது சொன்னேன், இந்த ஃபங்க்ஷன் வரணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தயவுசெய்து நானும் ஃபங்க்ஷனுக்கு வரேன், இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அதெல்லாம் இன்னைக்கு போட்டுறாதீங்க கண்டிப்பா அப்படின்னு. ஏன்னா உண்மையான ரெட்டிக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் வந்து புகழுக்கு வந்து இறங்குவான் ஒழிய புகழப்படணும்னு நினைக்கவே மாட்டான். ஏன்னா உங்க சங்கத்துக்கு பேரே என்ன வச்சுருக்கீங்க, ஓபிஆர் ரெட்டின்னு வச்சுருக்கீங்க. மிகப்பெரிய மனிதர். நான் இன்னைக்கு அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போறேன். எல்லாரும் சொல்றாங்க பழமையை பேசி என்ன புண்ணியம் சொல்றதை விட நம்மள்கிட்ட உள்ள ஒரு குணம் நம்மகிட்ட மறைஞ்சிருக்கிறத வெளியெடுத்து சொல்லாமல் இருக்கா தப்பான விஷயம். நம்மள்கிட்ட ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கிறது எப்படி தெரியும்? அடுத்தாலும் சொன்னா தான் தெரியும் உனக்கு திறமை இருக்கு, இல்லைன்னா செய்ய முடியாது எப்படி தெரியும்? அதை விளக்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அதனால என்னைய 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவண்ணாமலை வந்து பார்க்குறப்போ ரெட்டி அவர்களும் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் பெரியவர்களும் இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் நான் பார்த்து பேசுறப்போ சில வேகமா சில வார்த்தைகள்லாம் நான் பேசிட்டேன். அது என்னன்னா என்னோட சுபாவம் நினைக்கிறேன். ஏன்னா கெட்ட உண்மையை சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். 2வது நிகழ்ச்சிக்கு எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நகர மன்ற தலைவர்களை நான் இங்கே சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து எனக்கு முன்னாடி நான் சமுதாயத்தை சார்ந்த பல பேருக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கிறேன். கிருஷ்ணசாமி ரெட்டியாரெல்லாம் பழகிருக்கும்போது ஜட்ஜி அவங்க சொல்லுவாங்க, ஒரு காலத்துல திண்டிவனத்துல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் நான் காரில் போனேன்னாப்பா, போறதுல நம்ம பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து சேர்மன் வந்து எல்லாருமே நம்மளாதான் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்றும் இன்னைக்கு ஓசூர்ல அதே மாதிரி பார்த்தேன்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை இங்க நான் பார்க்கிறேன். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நகரமன்ற தலைவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய பெருமைங்கிறது நாம் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதோட எனக்கு முன்னால் பேசிய போஸ் அவர்கள் சொன்னார், பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி என்று. அது உண்மையான விஷயம்தான். எல்லா இடத்திலையும் எல்லா ஊரிலையும் சென்று பார்த்தோமானால் இந்த குல மக்களுக்கு நம் மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு பண்பு நிச்சயமாக உண்டு. அதுதான் சொன்ன ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பலம் உண்டு. அதே போல என் நெருங்கிய உறவினர் இங்க ஓட்டத்தை வைத்து சிறப்பாக செய்து கொண்டிருப்பதும் எனக்கு மிக பெருமையான விஷயமாகும். என்னோட வயது முதிர்ந்தவர் தொழில் அனுபவம் நிறைந்தவர்கள். அவர் இந்த இடத்துக்கு இந்த மண்டபத்துக்கு நீங்க கேட்ட உடனே என்ன வேணும் என்று கேட்டு அந்த அளவுக்கு அவர் கொடுத்த கொடை உள்ளம், அதுவும் ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பலம் வைப்பதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறது. அவரை நான் கேட்டேன், நெருங்கிய சொன்னாங்க, அவங்க வந்து ஓபிஆர் மேல மிக ரொம்ப பற்று உடையவர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து ஓபிஆர் பற்றி 3 புத்தகங்கள் வந்து சிறப்பா வந்திருக்கு. ஆனா இந்த 3 புத்தகத்தை ஒரு ரெட்டியார் இருக்கிறார்.
அதான் மிகப்பெரிய பொறுமை. இந்த 3 புத்தகமும் வேற்று ஆளால் எழுதப்பட்டது. சைவ சித்தாந்த சமய பதிப்பாளர் எழுதின ஒரு புத்தகம் வந்திருக்கு. இன்னொன்று வேதாந்தியில உப்பு சத்தியாகிரக போராட்ட குழுவினராக ஒரு புத்தகம் வந்திருக்கு. இன்னொருத்தர் பெரியார் இயக்கத்தில் இன்னொருத்தர் போட்டிருக்காரு. அந்த 3 புத்தகத்தையும் நான் நகல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் இந்த விழா நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு இந்த சங்கத்துக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி அவ்வளவு உயர்வான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. முதல்ல அவர் பதவி ஏற்ற பின் 1947 அவர் என்ன செஞ்சார்னா, ஓபிஆர் ஒரு சித்திரை திருநாள் என்று அவர் வானொலி செய்தியில பேசும்போது சொல்றாரு, நான் இன்று மது விலக்கை அமல்படுத்தப் போகிறேன். ஏனென்றால் 17 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஆனால் 70 கோடி ரூபாய் மக்கள் பணம் இழக்க வேண்டியிருக்கிறது. அதன் காரணமாக நான் தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வருகிறேன் என்று மிகப்பெரிய ஒரு பணியை அவர் அந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்து அறநிலையத்துறைங்கிற திட்டத்தையும் அமல்படுத்தினது யாருன்னா ஓபிஆர் தான். அவர் அப்ப சொல்றாரு, மதம்னா என்னன்னு சொல்றாரு. மதம் அது லட்சியத்துக்குரியதா இருக்கும், அது நல்ல மாற்றத்தை அடைந்ததா இருக்கும், அது சண்டையும் தொந்தரவையும் உருவாக்கக்கூடாது. ஏன் நான் கோயிலெல்லாம் எதுக்கு நான் அறநிலையத்துறைக்கு ஒப்படைக்க போறேன், அந்த சட்டத்தை கொண்டு வர போறேன்னா, அது கையவர்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு தவறாக பயன்படுத்துறாங்க. நம்ம தாய் தகப்பனார்கள் முன்னோர்களால் சேர்த்து வைக்கப்பட்ட சொத்தெல்லாம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இருந்து தவறா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தடுப்பு நிறுத்த வேண்டும் என்றால் நான் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறார். இது போல நீங்க ஹைவேஸ்ல பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் மரத்துல நம்பர் எல்லாம் போட்டிருக்கும் பார்த்துருப்பீங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ, அந்த நம்பர் போட்டது யாருன்னு தெரியும்னா அது ஓபிஆர் சிஸ்டமே போட்டு. அவர் முதல்வர் ஆன உடனே அவரோட துறையை சார்ந்த அப்போ நெடுஞ்சாலைத்துறையும் அவரோட கண்ட்ரோல இருந்திருக்கு. அப்போ ஒரு ஐஏஎஸ் சிஇ போய் கேட்கிற, லண்டன்ல போய் மகாநாட்டில் கலந்துக்கணும், அதுக்கு இந்த நெடுஞ்சாலைத்துறை பற்றி நடக்குது, அதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஃபைல் 2 முதல் அனுப்பிட்டே இருக்காங்க. அவர் அந்த ஃபைல கையெழுத்து போட மாதிரி வச்சிருக்காரு. கடைசி ஒரு 3 நாள் தான் இருக்கு அவர் போய் லண்டன்ல போய் கலந்துக்கிற வேண்டியது இருக்கு. அப்போ அவர் நேரா பேசும்போது இந்த பதில் சொல்லணும்னு ஓபிஆர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த கடைசி நேரத்துல முதல்வரை போய் வலுக்கட்டாக பார்த்து சந்திச்சு ஓபிஆர் கேட்கிறாரு. அவரும் திங்கவனத்துக்கார தான். கேட்ட உடனே, ஏன் நீங்க என் ஊருக்காரன்னு சொல்லி ஒரே ஊருக்காரங்க நீங்க லண்டன் போகலாம்னு நினைக்கிறீங்களா, நீங்க முதல்வர் ஆயிட்டீங்கன்னா என்னை அந்த வாய்ப்பை தடுக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. அப்போ ஓபிஆர் இருக்காரு, இன்னும் சிறிது நேரத்துல நான் அதை குறிப்பு எழுதி வைக்கிறேன், அந்த குறிப்புக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு நீ லண்டனுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கேட்கிற ஒரே ஒரு குறிப்பில் என்ன இருந்தாரா, நீ திண்டிவனத்தில் பிறந்து வளர்ந்து இன்று மாநில அளவில் நீ ஒரு பெரிய பதவியில் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறையில, திண்டிவனத்திலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் எத்தனை மரங்கள் இருக்குதுங்கிறது நெடுஞ்சாலைத்துறையில உனக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி போட்டுவிட்டு, இதை கண்டுபிடித்து கொடுத்து விட்டு நீ லண்டனுக்கு எப்போது வேணாலும் செல்லலாம்னு கேள்வி போட்டு. ஏன்னா அதுக்கு எப்படி குறிப்பெடுக்கணும், எப்படி பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அது கேட்காரு, இதை ஒரு நாள் உன்னால பண்ண முடியல என்றால் நான் கொடுக்குற குறிப்பு நீ செய்தால் 3 நாளில் நீ தெரிவித்து விடலாம் என்று அதுக்கும் பதில் தெரிவிச்சிட்டாரு. அது பின்ன அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா 1 முதல் 8 வரைக்கும் ஒரு நம்பர் தான் இருக்கும், 9 வராது. அது மாதிரி ஒரு குறிப்பை எடுத்து கொடுத்து அந்த மாதிரி நுணுக்கமா ஒரு மனிதன் செய்திருக்காருன்னா அது ஓபிஆர் தான். இன்னைக்கு இடஒதுக்கீடு பற்றி எல்லாம் பேசுறாங்க, என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. அந்த இடஒதுக்கீட கூட உருவாக்கி இருக்கிறவர் ஓபிஆர் தான். மிகப்பெரிய புரட்சியை செய்துட்டு அந்த புரட்சியே இல்லாத மாதிரி ஓரமா போய் உட்கார்ந்து இருந்து பல பணி செய்திருக்காரு. கடைசியா அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு கான்வெகேஷனா கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க முதல்வராக இருக்கும்போது. அப்போ சொல்ற, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு நூல்கள் எல்லாம் பல காப்பாற்றப்பட வேண்டும், பல தமிழ்ல உள்ள நூல்கள்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு செல்லணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்னோட ஆசை என்னன்னா, நீங்க ஓபிஆர் பேர்ல ரெடி நாசம் இருக்கு, நான் அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணத்தை இந்த சங்கத்துக்கு கொடுத்து நீங்க அது ஒரு நூலகமோ எதுக்கோ பயன்படுத்தி பின்வரும் காலங்களில் சரியா செய்யணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு எப்பவும் ஒரு நம்பிக்கை உண்டு, 2 வார்த்தை மேல எனக்கு எப்பவும் நம்பிக்கை உண்டு.
நான் திருவண்ணாமலை இருக்கிறதுனால என்னவோ நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தான் நினைச்சேன், இது வந்து சாதாரணமா ஓசூர்ல உள்ள கூட்டம் மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை கேட்கும்போது நான் பேசுறத கூப்பிடாத மாதிரி என்னை அறிமுகப்படுத்துறதுக்காக ரெஜி அவர் கேட்டாரு, நீங்க எங்க பிறந்தீங்க, திருநெல்வேலி நாடுகளான்னு கேட்டாரு. ஆனா அது கேட்டது ஒரு அர்த்தம் இருக்கு. நான் பிறந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல தான். ஆனா நீ பிறந்தது திருநெல்வேலி, படிச்சு வந்ததெல்லாம் தஞ்சாவூர், இருக்கிறது திருவண்ணாமலை. அப்போ நான் 3 மாவட்டத்தையும் நான் உள்ள கொடுத்துட்டேன் கட்டுக்குள்ள. என்ன என்னோட இருக்கிற மற்றவங்க சாப்பிட்டு அழுப்புப்பட்ட இருக்காங்க, பாண்டிச்சேரி இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு முழுதுமே இங்க இருக்குங்கிறதா நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நமக்குள்ள இருக்குங்கிறது தான் நான் பார்த்தது. அது போல நான் 2 வார்த்தை எனக்கு ரொம்ப எப்பவும் நம்பிக்கை உண்டு. அணுவன்றி அவனன்றி ஓர் அணு அசையாது, அவனன்றி ஓர் அணு அசையாது, அவனருளால் அவன் தான் வணங்கிங்கிற 2 வார்த்தை எனக்கு எப்பவும் ரொம்ப பிடித்தமான வார்த்தை. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவனன்றி ஓர் அணு அசையாத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லாம நடக்கவே நடக்காது. கோபாலகிருஷ்ணன் கூட எனக்கு மெயில ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். அந்த செய்தி இன்னைக்கு நான் காலையில திருவண்ணாமலை கிளம்புறப்ப தினமணி பேப்பர் எடுத்தேன். தினமணியில இன்னைக்கு அதோட இணைப்புல வந்து ஜோதி ரெட்டின்னு நம்ம சமுதாயத்தை வச்சாங்க. ஜோதி ரெட்டின்னு ஒரு பெண், சாதாரண ஒரு 5 ரூபாய்க்கு கூலி வேலை பார்த்த வாராங்கல்ங்கிற நம்ம ஆந்திர மாநிலத்துல, இதை நம்ம ஆந்திரால வாராங்கல்ங்கிற இடத்துல 5 ரூபாய்க்கு தினமும் கூலி வேலை செய்துட்டு இருந்த ஒரு பெண்மணி ஜோதி ரெட்டிங்கிற ஒரு பெண்மணி. ஏன் நம்ம சமுதாயத்துல இது ஒண்ணு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பெண்கள் தான், நீங்க சாதாரணமாக நீங்களும் ஒரு ஜோதி ரெட்டி உங்களுக்குள்ள இருக்காங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக இந்த பேப்பரை கட்டிங்களான்னு வந்தேன். நமக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குங்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வெறும் 5 ரூபாய் தினக்கூலிக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 10 வயசுல இவங்களுக்கு வந்து தாய் தகப்பன் 6 குழந்தைகளா பிறந்தனால இவங்களோட தாய் தகப்பனால இந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே 10வது வரையும் தான் படிக்க வைக்க முடியுது. 10வது இந்த பெண் வந்து, இந்த நம்மளோட சகோதரி வந்து அந்த பள்ளியோட சிறந்த மதிப்பெண் பெற்று முதல் பெண்மணியா அந்த கிராமத்திலேயே வந்திருக்காங்க. வந்தப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, திருமணம் செய்து கொடுத்துறார்கள். 16 வயசுலயே திருமணமாகி 18 வயசுல 2 குழந்தைகளுக்கு தாயாகி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது சிரமப்படாம, அப்போ வந்து இந்த கிராமத்துல கல்வி திட்டம் வரும்போது இந்த ஜோதிங்கிற பெண்ணுக்கு அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. கொடுத்தனால டெய்லி 5 ரூபாய் சம்பாதிக்கிட்டு இருந்த ஜோதிக்கு 150 ரூபாய் மாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பைய இறைவனால் படைத்து கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முயற்சி விடாம இவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அமெரிக்கால போய் படிக்கணும், அமெரிக்கால போனா கல்வி நிறைய வளர்ச்சி வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஜோதிக்கு அமெரிக்கா செல்வதற்கு வாய்ப்பு ரொம்ப சிரமமா இருக்கிற நேரத்துல அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் அமெரிக்கால வந்து கூட உறவினர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்கிறப்போ ஒரு 2-3 மாதம் இந்த ஜோதிங்கிற பெண்மணி அவங்களோட உட்கார்ந்து வேலையெல்லாம் செஞ்சு உதவி செஞ்சனால அவங்க அமெரிக்கா போனப்ப இந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிறாங்க. அங்க போய் வெறும் விசிட்டிங் விசால இருந்து 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு அங்க உள்ள வீடியோ கம்பெனி, வீடியோகிராஃபர், இதுக்கெல்லாம் மேன் பவர் கார்பரேஷன் மாதிரி இந்த அம்மா உதவி செஞ்சிருக்காங்க. அப்படியும் இந்த ஜோதிக்கு வந்து விசா கிடைக்கல. திருப்பி விசா கிடைக்காம 5 வருஷம் கழிச்சு திருப்பி அனுப்பிடுறாங்க. வாராங்களுக்கே வந்து அதே மாதிரி தினப்படியா வேலை பார்க்குறாங்க. அதான் பெரிய கொடுமை. அவ்வளவு தூரம் அமெரிக்காவும் தொட்டு பார்த்துட்டு அந்த பெண்மணி திருப்பி வாராங்களுக்கு வந்து அங்கேயும் தினப்படியா மறுபடியும் வேலை பார்த்து முயற்சி உடையார் இகழ்ச்சடையார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப 2-3 வருஷத்துலயே திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சி விசா வாங்கி அங்க போய் பெரிய வேலை தேடுவதற்கு எப்படி கஷ்டப்படுவாங்க, அந்த வேலைக்கு எப்படி சேர்த்து விடுறது, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து மனித பலப்படுத்தக்கூடிய திட்டத்துல முன்னோடியா இருக்கக்கூடிய நம்ம இனத்துல இருக்காங்க. அந்த பணியை அந்த அம்மா யூஎஸ்ல போய் செஞ்சு இன்னைக்கு ஒரு கம்பெனியோட
மிக சிறந்த கம்பெனியில் அவங்களோட நிறுவனம் வந்து இன்னைக்கு ஒன்றா இருக்கு. சிஇஓவா இந்த அம்மா இருக்கிறாங்க அமெரிக்காவில். நீங்கள் யார் வேணாலும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம சமுதாய இனத்தை சொல்லி அவங்கள்ட்ட உதவி கேட்டால் செய்வதற்கு நான் சரி எப்பொழுதும் இருக்கிறேன் என்று அவங்க மெயிலெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் அந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. ஏன்னு சொல்ற வேண்டும் என்றால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம். அதான் எனக்கு பிடிச்சது தெரிஞ்சது. எல்லாரிடமும் இந்த உணர்வு இருக்கு. நீங்க நிச்சயமா வளரணும். நிச்சயமான நல்ல வாய்ப்பு. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டணும் போது போஸ் அவர்கள் சொன்னார்கள், இன்ஜினியர் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், இது ஒன்றுவே போதும், இது ஒரு 15 ரூபாய் கட்ட வேண்டிய கட்டடத்தை 6 லட்சத்துக்குள்ள கட்டியிருக்கீங்கன்னா அது உங்களுடைய கடமை உணர்வும் நம்மளோட குலத்தோட பண்பும் இருப்பது தெரியப்படுகிறது. இது மேன்மேலும் இது வளர வேண்டும். இதுக்கு என்னாலான உதவிகளை பிற்காலத்தில் செய்து நான் கடமைப்படுகிறேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், இன்டகிராம் ஒரு பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய பப்ளிஷிங் கம்பெனி இருக்கு. அது என்னோட பள்ளி தோழர், என்னோட கல்லூரி தோழன், அவர் கல்லூரி படிச்ச நண்பன், நம்மளோட குலத்தை சார்ந்தவர் தான், ரெட்டியார் தான், ஸ்ரீராமன் ஒரு பையன். இன்டகிராம் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் சரி, நீங்க இன்டகிராங்கிற கம்பெனியில எந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் அடுத்த உங்க ஆண்டு விழாவில் அவரை நான் கூப்பிடலான்னு பார்த்தேன். அவர் யூஎஸ் போயிட்டான். அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா ஸ்ரீராமன் இன்னைக்கு நம்ம ஏசியாவிலேயே அவங்களோட கம்பெனி தான் ஹையஸ்ட் டர்ன் ஓவர். 300-400 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துல. மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அதனால அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் யாருன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் தெரிஞ்சிருக்கும், கயப்பாக்கம் முத்துலிங்க ரெட்டியாரோட பேர். அதனால கயப்பாக்கம் முத்துலிங்க ரெட்டியார்னா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மனிதர். அவரோட பேரன் தான் ஸ்ரீராமன். அந்த பையன் பாண்டிச்சேரியில் இன்டகிராங்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அது நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை. நீங்க அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் தனியாக பேர் சொல்லி அழைத்து மரியாதை நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இருப்பினும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்க தலைவர், செயலாளர் எல்லாருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருந்தேன். என்னாலான சிறிய அணியில் எப்படி ராமனுக்கு வந்து இலங்கையை கடக்கிறதுக்கு உதவி செய்ததோ அது போல இந்த சமுதாயம் ஒரு அளவுக்கு ஒரு இடத்தை அடையக்கூடிய இடத்துக்கு ஒரு அணியாக இருந்து என்னால் செய்யக்கூடிய வேலைகளை நிச்சயமாக செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இன்னொன்று என்ன, நான் சொன்ன போல நான் சில விஷயங்களை கொஞ்சம் கோபப்பட்டு பேசுறேன். ஏன்னா தப்பு நம்மகிட்ட நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா கடமைப்படணும். அதை மறைச்சு பேசுறதோ ஒருத்தர் புகழ்ந்து பேசிக்கிட்டு நம்மளாம் நம்ம கீழே விழுந்து தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த சமுதாயம் வந்து எப்படி ஒரு ஓபிஆர்லாம் இருந்துட்டு இன்னைக்கு ஏன் நம்ம அப்படி அந்த அளவுக்கு திருப்பி வர முடியலன்னா, எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம ஏதோ ஒரு பக்கம் ஒரு குறைவு இருக்கு. அந்த குறை என்ன நம்ம ஆராய்ந்து அந்த குறை இல்லாமல் வரதான் நம்ம பார்க்கணும். ஒரு தடவை கூட ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா அரசு சார்பு இருக்கிறனால சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு உள்ள ரெட்டிக்கு தெரியும், நான் எந்த இடத்துலையும் யாரும் தொடர்பு கொள்ள முடியுங்கிறது எனக்கு முடியும். ஏன்னா அதனால நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இருக்கு நம்மள்கிட்ட அது சிலது இல்லை. ஏன்னா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம சரியான இடத்துல சிலத்தை பயன்படுத்தாம விட்டுறோம். அதை வந்து மற்றவங்க பயன்படுத்தி போயிடுறாங்க. அப்போதான் நம்ம அந்த இடத்துக்கு தோற்று போயிடுறோம். ஒரு தடவை இவர் கூட இப்போ ஒரு என்ன சொல்றது, பெரிய கருப்பையோ பழக்கருப்பையா அவர் வந்து தினமணினா எல்லாரையும் புத்தகத்துல எழுதிட்டு இருப்பார். ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதும் போது தினமணில ஒரு கட்டுரை எழுதிட்டார். சமுதாயம் வந்து என்னைக்குமே வந்து நல்லதான் செய்யணும், நல்லதான் கொடுக்க பார்க்குது. சமுதாயத்தில் என்னைக்கும் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலை மாற்றி அவர் எடுத்துட்டு போயிருதுன்னு. அன்னைக்கு வந்து அரசியல வந்து ஒரு ஓபிஆர் இருந்தாரு, ஒரு கக்கன் இருந்தாரு, அப்படிதான் சொல்றாரு அவர். சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மாற்றான ஒரு மனிதர்கள் தான் இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதையும் இந்த சமுதாயம் தான் கொடுக்குது, ஒரே சமுதாயம் தான் கொடுக்குறது அப்படிங்கிறாரு. ஆனா எந்த அளவுக்கு நம்ம அதை வெற்றி பெற்றோம் என்றால் சிறிதளவுக்கு தான். அதனால இனி வரும் காலத்துல நீங்க வந்து ஓசூர் நலச்சங்கம் வந்து இந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பா இருக்கிறதுனால நீங்க நம்ம சமுதாயத்துக்கு தமிழ்நாடு அளவுல எந்தெந்த அளவுல அரசியல் எந்த கட்சி சார்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில நீங்க காமிக்க வைக்க தெரிய வைக்க. அது வந்து தலைவருக்கு அந்த பொறுப்பு நிச்சயமா
அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நீங்க சேர்த்து வச்சாலும் சேர முடியும். நல்ல விஷயத்துக்கு நம்ம பார்க்கணும். இப்படியும் ஒரு இடம் பக்கம் இருந்தாங்க, நம்ம அது மாதிரி சேரணும் செய்யணுங்கிற எண்ணம் எப்படியாவது வரணும். இனி ஒரு காலங்களில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு, இளைஞர்களுக்கும் இருக்கு. நம்ம வந்து நிச்சயமா வளரணுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. இந்த புத்தகத்தை என்னுடைய மூத்த சகோதரர் மூலமாக, நந்தனகர் மூலமாக இந்த 3